ஹே எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம 90s கிட் ஃபேவரட்டான ஒரு ரவா லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஹார்டாக இல்லாமல் சாஃப்டான ரவா லட்டு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வெறும் 2 ஸ்பூன் கீ வச்சு. அதுக்கு முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கீ ஆட் பண்ணிவிடுங்க. இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சேம் பேனை வச்சு நீங்கள் திருப்பியும் 1 ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 கப் ரவா, 1/2 கப் அளவு துருவின தேங்காய், கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே ரெடிமேடாக கிடைக்கிற டெசிகேட்டட் கோகோனட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் கோகோனட்டே துருவி நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பேனில் 1 கப் அளவு சுகர், 1/2 கப் அளவு தண்ணி, இதுதான் அளவு. நல்லா நீங்கள் இதை பாகு வர வரைக்கும், பாகு மீன்ஸ் ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம், நல்லா இது டிசால்வ் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். அப்புறம் நீங்கள் சேம் அந்த பேனை ரவா பேன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட் எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச இந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுங்க. மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. அந்த ரவா சாஃப்ட் ஆகிடணும், சுகர் சிரப்பில் குக் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இல்லை, நறுன்ட்டு ரவா இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை இறக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு ரெடி. நிறைய பேர் செய்கிற ரவா லட்டு இது மாதிரி உருண்டை கூட பிடிக்க முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிடவே அவ்வளோவா டேஸ்டியாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.